கர்த்தருடைய பரிசுத்த நமது மகிமை உண்டாவதாக. ஏலோகி விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரை நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கிருபையாய் கொண்டு வந்த அந்த உன்னத ஆண்டவர் உயர்த்தி நம்ம பாடப்போகிறோம். நீ நம்ப பண்ணின அந்த வாக்குகளை நினைத்து நான் துதிக்கிறேன் என்று சொல்லி உன்னத ஆண்டவர் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்பாடிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். சொல்லுவோமாம். உடன்பாடிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. தாவீதுக்கு நாம் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமாம். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே, நீங்க நம்ப பண்ணின எல்லா வார்த்தைகளை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நிற்கிறோம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்க போற. ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினீரே. நீர் எங்களுக்கு அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. நீங்க சொன்னதை செய்யற வரைக்கும் நீங்க கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. எங்களை கிருபையா நடத்துங்க. எங்களை பாதுகாத்து நடத்துங்க ஐயா. இந்த 10வது மாதம் நீங்க சொன்ன வார்த்தையை நாங்கள் உடன்படிக்கைய வாக்குத்தத்தங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. எனக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே நிறைவேற்றி சுதந்தரிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த புதிய மாதத்தில் உங்களை யாவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்தாராம். விருத்தி என்று சொன்னால் கர்த்தர் தாவீதை பெருக பண்ணினார். மிகுந்த ஜனமாக மிகுதியானவனாக அவனை கர்த்தர் பலப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் அந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தன் ஈசாயினுடைய பிள்ளையாய் அந்த கடைசி பிள்ளையா அந்த தாவீது இருக்கிறாரு. தன் சகோதரர்களால் அற்பமாக நினைக்கப்பட்ட பிள்ளை, ஆடு மேய்த்தவன் தான் அந்த தாவீது. ஆனால் அந்த தாவீதை கர்த்தர் முன் குறித்து இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகித்தான். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் அற்பமாக பார்த்தாங்க, சின்ன வயதுள்ளவன் தான். ஆனால் பாருங்க, கர்த்தரோ தாவீதை முன் குறித்து அவனை அபிஷேகித்தான். அபிஷேகத்தை மாற்றதும் அல்ல, அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்து இஸ்ராயேல் மக்களை 40 வருஷம்
இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கும் பொழுது இந்த கோலியாத்தை நிந்திச்சுட்டு இருக்கிறான். ஆனால் தாவீதோ அங்கே கடந்து போய் நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிற, நான் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி தாவீது கடந்து போனார். பாருங்க, இந்த யுத்தத்தில் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அநேக ஜனங்கள் தாவீதை உயர்த்தினாங்க. அந்த பெயர் பிரஸ்தாபத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். தாவீதுக்குள்ளே இருக்கிற அந்த உயர்வை கர்த்தர் கொடுக்கும் பொழுது சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்ட பொழுது சவுலுக்குள்ள ஒரு பொல்லாதாவி உள்ள வந்த உடனே தாவீது அழைக்கிறாங்க. தாவீது அங்கே இசைக்கறி வாசிக்கிறாரு. தாவீது இசைக்கறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது சவுலுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி வெளியேற ஆரம்பித்தது. எல்லா ஜனங்களும் தாவீதை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களில் தாவீதுக்கு கர்த்தரோடு இருந்தார். தாவீது அநேக நேரங்களில் தாவீதை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களில் தாவீதை நாளுக்கு நாள் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய ராஜா சிங்காசனத்தில் அவர் அமரல. ஒவ்வொரு காரியங்களிலும் தாவீதோடு கூட இருந்தார். சவுல் அநேக நேரங்களில் தாவீதை அழிப்பதற்கு, கொலை செய்வதற்கு எத்தனித்த பொழுது கூட தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் அமலேக்கியர் எழும்பினாங்க. அநேக நேரங்களில் தாவீதை அவனுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவனுடைய ராஜ்யபாரம் எல்லாவற்றையும் சிறப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்பொழுது தாவீது வந்து பார்க்கும் பொழுது தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தாவீது இடத்துல தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தாவீது என்ன செய்யறாங்க, கல்லெறிவதற்கு கூட ஆயத்தம் ஆயிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுங்க, தாவீது அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டுமாய் அவர் அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நடந்தது என்ன தெரியுமாங்க, தாவீது அந்த தண்டை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே கர்த்தர் அந்த தாவீது இழந்து போன ஒரு குறை இல்லாமல் திருப்பி கொண்டான். தாவீதை போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, மனுஷர்கள் எழுப்பி நிற்கிறாங்களா? தேவன் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரோ அதே போல் இந்த மாதம் கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் கூட கர்த்தர் இருப்பார். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் கூட இருப்பார். சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். நெருக்கத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவா. கர்த்தருடைய பிள்ளைங்க, எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. இந்த 10வது மாதம் உங்களுக்கு விருத்தி உண்டாகிற மாதம். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். தேசத்தின் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எல்லா விதத்திலும் நீங்கள் பெருக்கத்தை பார்ப்பீங்க. உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். உங்களிடத்தில் உள்ள கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் நிலத்தினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். உங்களிடத்தில் காணப்படுகிறது கொஞ்சம், ஆண்டவரே, அந்த விவசாயங்கள் கொஞ்சம், அந்த பிஸ்னஸை அநேக ஆயிரங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாருங்க, இந்த 10வது மாதம் அவர் விருத்தி அடைய பண்ணுவாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராம புஸ்தகம் 23வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு வாசிக்க நான் அன்பாய் கேட்கிறேன். யாத்ராம புஸ்தகம் 23:30. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். ஆண்டவர் சொல்றாருங்க, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ற வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாராம், துரத்தி விடுவேன். உங்களுக்கு முன்னாடி நின்றுக்கிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் துரத்திடுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. நீங்கள் விருத்தி அடையன்னு விரும்புறீங்க, சில நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த நன்மை எப்படி வருமா, கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு முன்னாடி சத்துரு இருக்கானா, நீங்கள் சுதந்தரிக்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் துரத்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்களுக்கு அநேக பிரமாணங்களை, அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடுங்க. அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும். அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கக்கூடாது. செம்மையான வழியில் நடக்கணும். இப்படி அநேக பிரமாணங்கள் கொடுக்கும் பொழுது அன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், இஸ்ராயல் மக்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆஸ்வதிப்பார், உன் வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன். வசனம் சொல்லுங்க, யாத்ராம 23 அதிகாரம் 25, 26 வாசிக்கும் பொழுது, கற்பம் விழுகிறது, மலடு உன் தேசத்தில் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. கர்த்தர் உனக்கு பூரணப்படுத்துவேன், உன் சத்துருக்களை துரத்துவேன், உனக்கு எதிராய் வருகிறவர்களை நான் நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்கு இந்த வாக்குத்தத்தமா? அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வாராம், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விருத்தி அடைய செய்வார். உங்களுக்கு முன்னாடி எந்த தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி நீங்கள் காணான சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். பிரியமான தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரோ அதே போல் இந்த நாளில் தேவன் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விருத்தி அடைந்தார்கள்
என்று வேதம் சொல்லுகிறது. போன உடனே கானானுக்குள்ளே போக முடியல. ஒவ்வொரு பட்டணங்களாக ஒவ்வொரு தேசங்களாக அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அது போல தான் இன்றைக்கி கர்த்தர் பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ என்னால் முன்னேற முடியலையே, நான் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்து ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அற்புதம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். வசனம் மறுபடியும் வாசிக்க வேதம் சொல்லுகிற, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள் என்ன செய்ய போகிறேன், ஒரு துரத்து வாருங்க. நீங்கள் சுதந்திரித்து கொள்கிற வரைக்கும் கர்த்தர் முன்னாடி என்ன செய்வார், உங்களுக்கான வழிகள் எல்லாம் ஒரு ஆயத்தம் பண்ணி வைப்பார். வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே யாத்திராம புஸ்தகம் 23வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? வழியில் உன்னை காக்கிறதற்கும் ஆயத்த மணியில ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னாக அனுப்புகிறேன். நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கான சில வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப போகிறாரு. நீங்கள் நிச்சயமாக விருத்தி அடைவீங்க. உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய தொழில் இந்த மாதம் விருத்தி அடைகிற மாதமாக இருக்கும். தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். மோசையோடு பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றினார். நிறைவேறுங்க. கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையெல்லாம் நிறைவேறும், தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறும். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எல்லாரும் நினைச்சாங்க தாவீதை வீழ்த்திடலான்னு சொல்லி சவுல் நினைச்சார். கோலியாத் நினைச்சான் தாவீதை அழிச்சிடலான்னு நினைச்சாங்க. யாராலும் முடியல. இஸ்ரவேல் ஜனங்களை மோசையோடு நடந்து வரும் பொழுது ஜனங்களை நடத்தி கொண்டு கானானியர், எபூசிய அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தரலாம், அவங்கள நிர்மூலம் பண்ணிடலாம், அவங்கள அநேக விதத்தில் சிறைப்பிடித்தலாம் தான் நினைச்சாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் கர்த்தர் அவருடைய சத்ருவின் கைகளிலே ஒப்பு கொடுக்கவில்லை. எல்லா விதத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், நாளுக்கு நாள் அவர்கள் என்ன செய்தாங்களாம், விருத்தி அடைந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விருத்தி அடைந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதோடு இருந்த ஆண்டவர் உங்க கூட இருப்பார். மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த கர்த்தர் உங்க கூட இருப்பார். எந்த கண்கள் உங்களை அற்பமாய் பார்த்ததோ அதே கண்களுக்கு முன்பாக நீங்கள் விருத்தி அடைந்ததே அதே கண்கள் பார்க்கும். எந்த இடத்துல நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதை அதே கண்கள் பார்க்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்றாருங்க, நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விருத்தி அடைய செய்ய போகிறார். நீங்க எத்தனை பேர் நீங்க எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஐயோ பிரதர் 9 மாதம் ஆயிருச்சு, நாங்கள் 10ஆம் மாதம் வந்திருக்கிறோம், இன்னும் 3 மாதம் தானே இருக்குது, என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது, என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் பெரிய ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடுங்க, பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்துக்குள்ள அப்பா எங்க ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறாங்க ஐயா, இவர்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா, நீங்கள் விருத்தி அடைய செய்யுங்க. தாவீது நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரா? இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. தாவீதோட இருந்தாரு. கர்த்தரின் நாமத்தில் கடந்து போன தாவீதோடு கர்த்தர் இருந்தா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நீங்க ஜெயம் எடுப்பீங்க. ராஜ்ய வார்த்தைகளை கர்த்தர் கொண்டு போவா. தாவீதை எல்லாரும் அழிக்க நினைச்சாங்க. அநேக அவனை இழந்து போனான். வசனம் சொல்லுகிறது, அவனை இழந்து போனது ஒரு குறை இல்லாமல் திருப்பி கொண்டான். தேவ பிள்ளையே, நான் அநேகத்தை இழந்து போயிட்டேன் நினைக்கிறீங்களா? நீ விருத்தி அடைகிற நாட்கள் வருகிறது. இழந்து போனது பல மடங்கா நீ திருப்பிக் கொள்ற நாட்கள் வருகிறது. இந்த இரவு காலை நேரத்திலேயே என் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த ஆண்டவரே, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. எல்லைகள் விரிவாகட்டும் அப்பா, விருத்தி அடைவார்களா, பெருகட்டும் ஐயா. மிகுந்த ஜனங்களாய், பெருத்த ஜனங்களாய், பலத்த சாதியாய் இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதம் முழுவதும் குடும்பம், ஊழியம், எல்லா பிரயாணங்களில், வேலை காரியங்களும் கர்த்தர் போதுமானவராய் இருங்கப்பா. இந்த மாதம் ஒரு ஜெயம் எடுத்த மாதமா, தேசத்தின் நன்மைகளை சுதந்திரித்த மாதமாய் கர்த்தர்களை எல்லா விதத்திலும் விருத்தி அடைய பண்ணினார் என்று கர்த்தரையே மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தாவே நீர் பெரிய அற்புதம் செய்து ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கோ அப்பா நீங்க ஆசீர்வாதமா மாற்றுங்கப்பா. மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.